ஆக்கங்கட்ட கூவை மொபைலில் நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கையில் என்ன வச்சுருக்கேன்னா, எங்கள் வீட்டில் மீன் வாங்கினாங்க. மீன் விற்றாங்க, கடல் மீன். என்ன மீன் தெரியுமா? காமிக்கிறேன் பாருங்கள். நண்பர்களே, தெரியுதா உங்களுக்கு கவரில்? இங்கே பாருங்கள், என்ன மீன் தெரியுதா? காமிக்கிறேன் பாருங்கள். ஏங்க, ஊளி மீன் நண்பர்களே, ஊளிங்க, சின்ன ஊளி, கொச்சு உள்ளி, கொச்சு ஊளி, கொச்சு உள்ளி இல்லை, கொச்சு ஊளி பாருங்கள். செம்மையாக இருக்குது மீன்ஸ். அரை கிலோ வேணும் நண்பர்களே. அரை கிலோ மீன் எவ்வளோ தெரியுமா? 100 ரூபா. அரை கிலோ சின்ன ஊளி 100 ரூபா. இதை குழம்பு வச்சு பொரிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, மீன் நல்லா ஜம்முன்னு கழுவியாச்சு. நல்லா இருக்குது. ஊளி மீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். சாப்பிட பொரிச்சா சூப்பராக இருக்கும் நண்பர்களே. முள்ளே இருக்காது மீனில். வாங்க குழம்பு வச்சு மீனை பொரிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, ஊளி மீன் கழுவியாச்சு. குழம்பும் வைக்க போகிறோம், பொரிக்கவும் போகிறோம். இதை பாருங்கள், மீனை கழுவி வச்சு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? பேக் கேமரா காமிக்க நண்பர்களே, பாருங்கள். நண்பர்களே, மீனை கழுவி ரெடியாக வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பாக்கெட்டு, அதாவது 50 கிராம், 50 கிராம் பாக்கெட் பொடி, 2 பொடி நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, மீன் பொரிக்க பொடி 2 பாக்கெட் ஆட் பண்ணி பாருங்கள். கலரே சேஞ்ச் ஆகுது டிஃப்ரெண்ட்டாக. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் நண்பர்களே, கலரே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாருங்கள் கேமராமேன், அடுத்து நாம் வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாக்கெட் 2. சரியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு போடுறோம்னா, டேஸ்ட்டுக்காக போடுறோம். செம்மையாக இருக்கும். வாடையே பாருங்க, அது பச்சையாக போடும்போது நம்மட்டு அழகாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்போது வாடை அப்படி இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு போடுறோம்னா, டேஸ்ட்டுக்காக. நண்பர்களே, இப்போ வந்து வத்தப்பொடி அந்த இதுக்குள்ள பொடியெலாம் போட்டாச்சு. போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு அப்படி லைட்டாக அப்படி பறக்க அப்படி போட்டால் போதும். அவ்வளோதான். ரைட். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா விரகணும். விரசி பாருங்கள் நண்பர்களே, இப்படி விரசி இது பண்ணுறோம் பாருங்கள். தண்ணிலாம் தண்ணி வச்சு விரசலாம் வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் இறக்கி போட்டால் மட்டும்தான் அந்த மீனில் எல்லாம் சேரும், மசாலாஸ் எல்லாம் சேரும். ஓகே, கட் பண்ணிக்க. நண்பர்களே, நம்ம ஆல்ரெடி மசாலா தடவி ஊற வச்ச ஊளி மீன் ரெடி. இப்போ பொரிக்க போகிறோம். எண்ணெய் சூடாயிட்டு வாங்க மீனை போடலாம். ஓகேங்களா? என்ன எப்படி சூடாக இருக்கு நண்பர்களே, இங்கே பாருங்கள். ஆஹா, வாடை என்னமா வருது. ஆஹா ஆஹா, பிரமாதம் பிரமாதம். வா 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 வா. லேசாக அப்படி மேல்டால் இருக்க மீன் அப்படி திரட்டி விடணும். அந்த மசாலா பிடிக்கிறதுக்கா நண்பர்களே. சரியா? லைட்டாக அப்படி பரட்டி விட்டால் தான் அப்படி மீன் அப்படி ஜம்முன்னு அழகாக அப்படி வேகும். அதே மாதிரி மீனை கழுவிட்டு அந்த மீனுக்கு குறுக்கால 2 கோடு, இந்த பக்கம் 2 கோடு, பின்னாடி 2 கோடு, பரட்டி 2 கோடு வந்து கீறி போடணும். அப்போ தான் அதுக்குள்ளே மசாலா உள்ளே இறங்கும். சில கடையில் சாப்பிடும் பார்த்தீங்கன்னா என்னடா உள்ளே வேகாமல் இருக்குமாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? அப்படி கீறி விட்டு மசாலா அதில் சேராமல் இருக்க போய் தான் சில கடையில் அது வேகாத மாதிரி தெரியும். இப்போ நம்ம கீறி விட்டுருக்கோம், மசாலா தடவியாச்சு, உள்ளே போட்டாச்சு. இப்போ மீனை பரட்டி போடுவோம். மீனை பரட்டி போட போகிறோம். நண்பர்களே, மீன் வெந்துருச்சு பாருங்க. எடுக்க போகிறோம். மீன் நல்லா வெந்துடுச்சு. கையை நல்லா துள்ளுதான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மீன் போட போகிறோம். கொஞ்சமாக போடுவோம், சின்ன சட்டி இல்லையா.
கட் பண்ணுங்க. நல்ல கமகமானு அப்படியே வாசனை. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நண்பர்கள், நீங்கள் எந்த பொருள் எந்த ஃப்ரை பண்ணாலும் சரி, எதை வதக்கினாலும் சரி, என்ன குழம்பு வச்சாலும் சரி, முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடைக்கலையா, ஒன்றுமே இல்லை, இஞ்சி வெள்ளைப்பொடி நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி அதை அரை உரையாக இருந்தால் பரவாயில்ல, நல்ல பேஸ்ட்டாக ஆகணும், சந்தோஷம்தான். பேஸ்ட் ஆகி நல்லா அது மேலே தடவி விட்டிங்கன்னா அந்த வாடை ஸ்மெல்லு செம்மையாக ஒரு டேஸ்ட்டு வேறு லெவல் அட்டகாசமாக இருக்கு நண்பர்களே. வச்சாச்சு. இல்லை அக்கங்கிட்ட மாப்பிள்ளைலாம் சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில். கேமராமேன் பக்கத்துல வந்து காமிங்க. சண்டே ஸ்பெஷல் நான் பொரிச்ச ஊளி மீன் ஃப்ரை செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வெள்ளை சோறு, அதுக்கப்புறம் மீன், எது குழம்பு மீன் பார்த்தீங்களா, ஊளி மீன் குழம்பு, ஊளி மீன் ஃப்ரை. இதுதான் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலு. நல்ல ஊளி மீன் வாங்கி ஊளி மீனை கழுவி மஞ்சள் பொடியை போட்டு கழுவி, அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி மசாலா இறங்குறதுக்காகவே மேலே 2 கோடு மேலே 2 கோடு கீழே 2 கோடு எல்லாம் போட்டு அதுக்கு மீனை கழுவி முடிச்சதுக்கப்புறம் அந்த மீன் பிடிக்க பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம பண்ணனால தான் மீன் வந்து எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லாம் வேறு டேஸ்ட்டுக்காக மணத்துக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இந்த மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா மீன் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம சாப்பிடலாம். எப்படி இருக்கும் பாருங்க. ஒருத்து வேற லெவல் குழம்பு மீன் பார்ப்பேன் அப்படின்னு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட். இப்போ அந்த புளி அது அவ்வளோ அழகாக இருக்குது மீன் குழம்புக்கு. இப்படி நம்ம பொரிச்ச மீன் சாப்பிடணும். நம்மளே மீனை வந்து வெட்டி க்ளீன் பண்ணி மசாலா பொடி போட்டு விரவி நம்மளே எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்றது. ஆஹா சொல்லவா வேணும். மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும், ஊளி மீன் குழம்பு மீன் ஃப்ரையும் வேற லெவல். எல்லாருமே வீட்டில் வாங்கி சாப்பிடுங்க, இதேமாரி செய்யுங்க, ஜம்முன்னு இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் அதை சாப்பிடுவாங்க. மறக்காமல் நம்ம நெல்லைவேடு சோஷியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சண்டே ஸ்பெஷலாக வேறு லெவல் என்ஜாய் பண்ணுறோம். ஓகே நண்பர், நன்றி, வணக்கம்.